மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்க வேண்டிய 13,595 புத்தகங்கள் காணாமல் போயிருக்குங்க. இதுல இன்னும் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல கல்வித்துறையை சார்ந்த சில ஊழியர்களும் டைரக்டாவே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் அந்த ஒரு சம்பவம் கேட்கும்போதே நம்ம எல்லாருக்குமே கோபம் தான் அதிகமாக வருது. மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய அரசு பள்ளி புத்தகங்களை குழந்தைகளிடம் போய் சேர்க்காமல் பஹரேஜ் அப்படின்னு உத்தரப்பிரதேச இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் குப்பை வியாபாரிகிட்ட போய் சேர்ந்துருக்குதுங்க. அந்த குப்பை வியாபாரிகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பஹரேஜ் அங்கே 2026-27 கல்வியாண்டுக்காக அனுப்பப்பட்ட 10 டன் மேலே இருக்கிற புத்தகங்களை ஒரு லாரியில் ஏற்றி வெளியே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் அக்ஷய் திரிபாதி அவர்களுக்கு ரகசிய தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மோசடியே விவரிச்சுட்டு வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா வழக்கம் போல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதை மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த சம்பவத்தில் லாரியை எங்கே பிடிச்சிருக்காங்க தெரியுமா? அது ரொம்ப கேஷுவலாக பஹரேஜை தாண்டி அடுத்த மாவட்டமான லக்ஷ்மிபூரில் சேர்ந்த பிறகு மீண்டும் அங்கே பிடிச்சி அங்கேருந்து பஹரேஜுக்கு வர வச்சுருக்காங்க. சரிங்க, இந்த புத்தகங்கள்லாம் இந்த குப்பை வியாபாரி மூலியமா எங்கே போய் சேல் பண்ண முடியும்? எங்கே இந்த பிளாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகங்கள் எல்லாமே காஷிப்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பிரைவேட் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய 13,595 புத்தகங்கள் காணாமல் போயிருக்குங்க. இந்த கேஸில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் அந்த குப்பை வியாபாரி தில்ஷத் அகமது, லாரி ஓனர் முகமது அஸ்லாம், இன்னும் சிலர் மீது இவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸுகளை வாங்கக்கூடிய குப்பை வியாபாரி இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அவர் எங்கே இருக்கார், எப்படி அப்ஸ்காண்ட் ஆனார், அவருக்கு எப்படி இந்த நியூஸ் போச்சு, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னமும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வித்துறையிலிருந்து சில ஊழியர்கள் டைரக்டாகவே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குப்பை வியாபாரி இப்போது அப்ஸ்காண்டில் இருக்கார். எப்படி இந்த நியூஸ் அவருக்கு போச்சு, யார் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த விஷயத்தை பற்றி எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாமே மர்மமாக இருக்குது. அவரை போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் கல்வித்துறையை சார்ந்த சில ஊழியர்களும் டைரக்டாகவே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்னால 2 அட்டெண்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 2 ஒப்பந்த ஊழியர்களை டெர்மினேட்டே பண்ணியிருக்காங்க. 6 கையிருப்பு கிடங்குகளில் உடனடியாக சரிபார்ப்பு நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது உண்மையாலே பஹரேஜுக்கு தான் வந்த புத்தகங்களா, இல்லைன்னா வேற மாவட்டத்துக்கு வந்தது தப்பாக இங்கே வந்துருச்சா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இன்னும் கிடைக்கல. இந்த சம்பவத்தை பார்த்தா குழந்தைங்களுடைய கல்வி கூட சிலருக்கு வியாபாரம் ஆயிடுச்சா? 10 டன் புத்தகங்கள் எப்படி குப்பை மார்க்கெட்டுக்கு போச்சு? பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த சம்பவம் இதோட முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னும் தொடரப்போதா அப்படின்ற ஒரு அப்டேட்டுக்கோசரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.